யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் தாளும்புகளா சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் தாளும்புகளா சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவன் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீ
உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு மீண்டும் சொல்லலாமா நீர் மாத்திரம் ஆவியானவரே நீர் மட்டும் போதும் ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே நீங்க இல்லாத வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நீர் மட்டும் போதும் வேதத்திலே தேவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆமென் யெகோவா ஈரே என்று யெகோவா ராஃபா என்று யெகோவா ஷம்மா என்று யெகோவா எலோஹீம் என்று யெகோவா மெகாதீஸ் என்று யெகோவா ஷாலோம் என்று யெகோவா நிசி என்று யெகோவா ரோக் என்று யெகோவா சிக்கேனே என்று யெகோவா ஷபாத் என்று பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் தேவன் மேலானவர் நம்முடைய தேவன் உயர்ந்தவர் ஆமென் யெகோவா என்று தேவன் தன்னை அழைப்பதற்கு முன்னாலே வேதத்திலே தேவனுக்கு முதலில் பெயரிட்டது யார் தெரியுமா ஆகார் ஆகார் தன் நாச்சியாரை கண்டு பயந்து ஓடி போய் நீரின் சண்டையிலே குறுக்கே நின்ற கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை பார்த்து கேட்டார் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறார் எங்கே போகிறார் என்று கேட்டவுடனே ஆகார் சொன்னான் ஆண்டவரே நான் என் நாச்சியாருக்கு பயந்து ஓடி போறேன் உடனே கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார் நீ ஓடி போகாத நீ திரும்ப உன் நாச்சியார் என்று கேட்போம் கர்த்தருடைய தூதனானவர் இன்னும் சொன்னார் நீ கர்ப்பவதியா இருக்கிற நீ ஒரு ஆண் பிள்ளையை பெறுவ அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு உன் அங்கலாய்ப்பு நீக்கப்பட்டது என்று அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு என்று சொன்னார் உடனே ஆகார் என்ன செய்தார்கள் தெரியுமா என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி எல்ரோயி லஹாயிரோயி என்று அந்த இடத்துல பெயரிட்டார்கள் நம்முடைய சூழ்நிலையில பல பேரால் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஓடி போகி என்னை நினைக்க யாருமே இல்லையா என்னை பார்க்க யாருமே இல்லையா என் வேதனையை நீக்க யாருமே இல்லையா ஓ நான் ஓடி போகிறேன் என்னை தேடுவதற்கு யாருமே இல்லை என்றார் யோசித்துக் கொண்டிருக்கலாம் நம்மை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு நம்மை மறவாத ஒரு தேவன் உண்டு நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு அவர் யாரையும் மறவா அவர் மறக்கிறவர் அல்ல அவர் ஒதுக்கிறவர் அல்ல அவர் தள்ளுகிறவர் அல்ல அப்படி சொல்லலாமா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் தாய் தன் சுயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை
தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென்மே நீர் வைத்ததேனா பறிக்க இயலாதவருமென்னை. பாசமென்மே நீர் வைத்ததேனா பறிக்க இயலாதவருமென்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே இசையா, அன்பை ருசிக்கையிலே நாமம் துதிக்கையிலே இசையா, அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு சலாமா, உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பாரே. ஆமே, நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பாரே.
துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். அவர் நாமமே உயர்ந்தது, இந்த நாமமே உயர்ந்தது, அவர் நாமமே உயர்ந்தது. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தெய்வ சித்தத்தை அறிந்து ஆகார் ஓடி போகல, திரும்பி தன் நாச்சியார் அண்டைக்கு போகிறார். காரணம் என்ன? ஆகார் தேவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து போகிறார். ஆகாருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மை, இஸ்மவேல் பிறக்கிறான், இஸ்மவேல் வளருகிறான். ஒரு நாள் ஆகார் சாராளாலும் ஆபிரகாமாலும் கைவிடப்பட்டு பெர்சேபா வனாந்தரத்திலே அலைந்து திரியும் போது அண்டைக்கு கண்ட கர்த்தர், நீருற்ற அண்டையில் இருந்த கர்த்தர் ஆகாரை இந்த வனாந்தரத்திலே சந்தித்தார். உலகம் மறந்து போயிடலாம், உலகம் ஒதுக்கிட்டு போயிடலாம், என்னை கண்டவர் காண்கிறவராகவே இருப்பார், காண்கிறவராயிருப்பார். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய், தேவன் நம்மை மறவாதவராய், நம்மோடு கூட வருகிறவராய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? கர்த்தரே உயர்ந்தருள்வாராக. பலத்த ஜாதியாய் மாற்றினார், பலத்த ஜாதியாய் மாற்றுவார். மீதியானியர்களுக்கு பயந்து ஒரு ஓரமாய் ஆலையிலே போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். மீதியானியரை முறியடிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் சொந்த மகன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் பலி செலுத்த கொண்டு போனார். விசுவாச தகப்பனாய் அநேக சந்ததிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேன், ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே என்னை
எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தனிமையாய் ஓடி போன ஆகாரை, அழுகையோடு ஓடி போன ஆகாரை அன்றைக்கு சந்தித்த எங்கள் தேவன், அன்றைக்கு கண்ட எங்கள் தேவன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வொர்ஷிப் சீரிஸோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தேற்றுவீராக. தாய் தன் சேயை மறந்து போனாலும் மறவாத எங்கள் நேசர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆறுதலையும், யாரும் இல்லாத தனிமையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அருகிலும் இருந்து வழி நடத்துவீராக. ஆகாரை கண்ட தேவன், ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன், கிதியோனை பலப்படுத்தின தேவன் எங்களையும் காண்பீராக. எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. எங்கள் ஜீவ காலம் முழுவதும் உம்மை மாத்திர நம்பியிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை ஆராதித்திருக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் பிரியப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். அப்பாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வொர்ஷிப் சீரிஸிலே நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.